Dear 10th standard CBSE students, இப்போ நம்ம பார்க்க போகிறது trigonometric identitiesல செகண்ட் கொஸ்டின். இது எல்லாமே PYQs, previously asked question. எதுவும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லைங்க, எல்லாமே 3 times 4 times அந்த மாதிரி ரிப்பீட்டடாக சேம் கொஸ்டின்ஸே கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் trigonometric identitiesஸை பொறுத்த வரைக்கும். புக்கில் இருக்கிற NCERTல இருக்கிற சம்ஸ் PYQs பார்த்துக்கோங்க. அதை தவிர்த்து சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்கலாம். உங்களோட விஷஸ் என்ன சாப்டர் நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுவும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரியான சாப்டர்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ், இப்போ வில் see the question. 1 plus cot A minus cosecant A multiplied by 1 plus tan A plus secant A equal to 2. இதுதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். அப்போ ஒன்று மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும். அப்போ 2 into 1 அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நமக்கு 2ன்னு ஆன்சர் வரலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணலாம். காட் கேன் பி ரிட்டர்ன் அஸ் cos A by sin A. ஃபார்முலாஸில் கன்ஃபியூஷன் இருந்தால் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எல்லா ஃபார்முலாஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். So cosecant A will be 1 by sin A. Good, very good. ஸோ ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவை ரெஃபர் பண்ணிவிட்டு மற்ற கொஸ்டின்ஸ் பாருங்கள். sin A by cos A. Good. secant A is 1 by cos A. Very good. சூப்பர். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நான் கீனாக அப்சார்ப் பண்ணும்போது பார்க்குறேன் என்ன சேஞ்சஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் இங்கே பாருங்கள், இங்கே சைன் இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்? சைன் எடுக்கணும். எல்சிஎம் வந்து சைன் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ எஸ், ஸோ சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை சைன் ஏ மல்டிப்ளைட் பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ. இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு. எஸ், கரெக்ட், யூ ஆர் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அப்சர்வ் பண்ணும்போது பாருங்கள், ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்கே சேமாக இருக்குது, இங்கேயும் சேமாக இருக்குது. மோஸ்ட்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாகவே ஆன்சர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி, எஸ், ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, அந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். வேட்டியார் ஏ இங்கே என்னவா இருக்குது? சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ. பி என்னவா இருக்குது? 1ன்னு இருக்குது. ஸோ அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ sin A ப்ளஸ் காஸ் ஏ, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால sin A ப்ளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை sin A காஸ் ஏ. குட், வெரி குட். அடுத்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த sin A by cos A ன்னு இருக்குது. ஸோ விச் இஸ் A plus B the whole square formula. A plus B the whole square formula என்ன? A plus B the whole square equal to A square plus 2AB plus B square. A value என்னமா? A is sin A and your B is nothing but cos A. Good, very good. ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 டைம்ஸ் sin A cos A minus 1 square will be 1 divided by sin A cos A. Very good. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். sin square theta plus cos square theta is equal to 1. So this value will become 1. இந்த வேல்யூ அப்படியே 1 ஆயிரும். ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணால் 1 ப்ளஸ் 2 டைம்ஸ் sin A cos A minus 1 divided by sin A cos A. So 1 minus 1 will get cancelled. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன இருக்கும்னா 2 times sin A cos A divided by sin A cos A. sin A and cos A டிவைட் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ யோர் ஃபைனல் ஆன்சர் வில் பி 2. அதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் ப்ரூவ். திஸ் இஸ் யோர் ஆன்சர். எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.